வெல்கம் டு சான்யா சமையல். டுடே ரெசிபி அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டுங்க. வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். அரைக்கீரை வந்து ஒரு கட்டு, பாசிப்பருப்பு 50 கிராம், தக்காளி அரை தக்காளி, கடுகு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் வந்து 1, உப்பு தேவையான அளவு. எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், அரைக்கீரை நல்ல 5 தடவை கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி அரை தக்காளி, இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இது கொதிச்சிருச்சதுக்கப்புறம் நம்ம பாசிப்பருப்பு 50 கிராம் போடணும். இங்கே பாருங்கள், இதில் 1/4 டம்ளர் போட்டிருக்கேன். இது 200 கிராம் படி. ஸோ இப்போ மஞ்சத்தூள் வந்து நம்ம போட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் பாசிப்பருப்பு நம்ம போடணும். ஸோ இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கீரை, அரைக்கீரை, ஸோ இதை ரெண்டுத்தையும் போட்டுட்டு தேவையான அளவு கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளேயே குக் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்கணும். ஸோ இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், தண்ணியும் வந்து கீரையிலேருந்து இறங்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, கீரையிலேருந்து தண்ணியும் இறங்கியிருக்கு. வேக கடுகு போட்டிருக்கேன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய், ஜீரகம். ஸோ போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. ஒரு 2 மினிட்ஸ் வந்து கொதிக்க விடுங்க தாளித்ததுக்கப்புறம். ஸோ இங்கே பாருங்கள், இது லன்ச் ரெசிபி நான் செஞ்சு கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.